நர்மதா என்ன பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும், ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து அழுதுட்டுருக்காங்க. அதை கேட்டுட்டு, "என்னடி நீ இப்போ வந்து சொல்கிற, முன்னாடியே சொல்லியிருந்தா தானே வாங்க முடியும்" அப்படின்னோடனே, "இல்லை எனக்கு நிறைய பொருளெல்லாம் வேணும், நான் ப்ராஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், நாளைக்கு தான் கடைசி டேட்டு, பெரிய பிரச்சனை ஆகிடும், போங்க நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு" அழுகுறாங்க. "இங்கே பாரு நர்மதா, அப்படிலாம் பண்ண முடியாதும்மா, ரொம்ப லேட் ஆகிடுச்சுமா, இதுக்கப்புறம் நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வர முடியும், மாமா பாவம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போயிட்டு வெளியே உட்காந்துக்கிறாங்க நர்மதா. இது எல்லாத்தையுமே வந்து விஜய் கேட்டுட்ருக்காரு. விஜய் போய் நர்மதா கிட்ட பேசுகிறாரு. "என்ன ப்ராஜெக்ட் நாளைக்கு செய்யணும்னு நினச்சேன் நர்மதா" அப்படின்னோடனே, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறாங்க. "நான் வேக்கம் கிளீனர் வந்து பண்ணணும்னு நினச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து, "அப்படியா, சரி நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, போயிட்டு எல்லா இடத்தையும் கடை தேடுறாரு. கடை எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடையை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி அங்கேருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்து செய்யணுமே, இப்போ நம்ம செஞ்சால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் தெரியாத மாதிரி நம்ம செய்யணும், சவுண்டு அதிகமாக வச்சு விடுவோம், அப்போ தான் யாரும் வந்து நம்ம செய்கிறத பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு அதிகமாக வச்சு விட்டு அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து செஞ்சிட்ருக்காரு. செஞ்சு முடிக்க போகிறாரு. அப்போ வந்து யோசிக்கிறாரு, நர்மதா இதை காலைல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து இவன் பண்ணுற அட்டுழியும் அளவே இல்லை, இந்த பையன் இப்படி பண்ணுறானே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இப்படி சாங் வந்து பாட்டை வச்சு விட்டா எப்படி எல்லோரும் தூங்குறது, தினம் தினம் இவன் தொல்லையிலேருந்து மீளவே முடியல, ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான், இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா செமையாக திட்டுறாங்க விஜயை. இதை பார்த்துட்டு இருக்க காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி செம கடுப்பாக இருக்காங்க. இன்றைக்கி 2 ஒன்று இவர் கேட்டே தீரணும், இவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாக இருக்காங்க. விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய் இன்னும் தூங்கி எழுந்துக்கல. என்ன இவர் இன்னும் கூட தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. விஜய் காணவே காணோம், எங்கே தான் போய் தொலைஞ்சாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன். விஜய் வராரு. விஜய் பார்த்துட்டு வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நைட்டெல்லாம் வந்து பாட்டு போட்டு எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, வீட்டில் யாருமே தூங்கலை, எல்லாரையும் இப்படி தொல்லை பண்ணிட்டு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க, இங்கே வந்ததுலேருந்து எல்லாருக்கும் தொல்லை தான் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஏன் பொண்டாட்டி என்னை திட்டுற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேச்செல்லாம் பேக்கிட்டு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, சும்மா எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க, எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டே இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் என்னால் சமாளிக்கவே முடியல, எங்கள் அம்மா அப்படி திட்டுறாங்க, தேவை இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படி என்ன திட்டுற அப்படின்னு, வேறு என்ன பண்ணுறது, நீங்கள் பண்ண வேலைக்கு ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து, காவேரி என்ன இப்படி திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியாமல் விஜய் போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நர்மதா வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நர்மதா பார்த்துட்டு எல்லாருமே வந்து, என்னடி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையே அப்படி சொல்கிறாங்க. ஸ்கூலில் என்னை பாராட்டினாங்க. ஒன்று பாராட்டினாங்களா, எதுக்கு, நீ தான் ப்ராஜெக்ட் பண்ணாமல் போயிட்டியே, ஒன்று எப்படி பாராட்டுவாங்க, அங்கேயே நீ பண்ணிட்டியா, ஆமாம்மா அங்கேயே தான் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து கேட்குறாங்க காவேரி, என்ன நர்மதா இன்னும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, உண்மையிலேயே ப்ராஜெக்ட் பண்ணியா அப்படின்னோடனே, நான் பண்ணலை, எல்லாம் மாமா தான் பண்ணார். மாமாவா, எந்த மாமா அப்படின்னோடனே, நம்ம மாமா இப்போ பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு. இல்லைக்கா, எல்லாம் விஜய் மாமா தான், விஜய் மாமா பாவம் நைட்டெல்லாம் எனக்காக கஷ்டப்பட்டு எல்லா ப்ராஜெக்ட்டையும் பண்ணி காலையில் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாரு, நானும் ஸ்கூலில் எடுத்து கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு ஸ்கூலில் அப்படி பாராட்டினாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, விஜய் மாமா ரொம்ப நல்லவர் இல்லைக்கா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து காவேரிக்கு ஒன்றுமே பிள்ளை, என்னடி சொல்கிற அப்படின்னோடனே, அப்போ நைட்டெல்லாம் பாட்டு வேணும்னே வச்சது, அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்ததுக்கு இதுதான் காரணமா, ஐயோ ஒரு போட்டு நான் அந்த திட்டிட்டேனே, இப்போ என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அக்கா உண்மையிலே விஜய் மாமா கிரேட்டுக்கா, சூப்பராக பண்ணார் தெரியுமா, எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்ததுக்கா, அவ்வளோ இப்போ ப்ராஜெக்ட்னா நீ தான் பண்ணணுன்றதா, வேற ஒருத்தவங்க பண்ணி கொடுக்கக்கூடாது, அது கூட தெரியாது உனக்கு, அக்கா போக்கா, வீட்டில் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க செஞ்சுட்டு வராங்களா அப்படின்றாங்க. இது ஒன்று சொல்லிடுறி அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாருக்கா, ஐயோ சான்ஸே இல்லைக்கா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஒரு பொண்ணு அந்த திட்டினே, இப்போ இப்போ இப்படி என்ன பண்ணுறது, அவர் எப்படி சமாதானப்படுத்துறது அப்படி சொல்லி யோசிக்கிறாங்க.